நான் நீண்டொரு பிரசங்கம் இங்கே வரவில்லை. ஒரு திடீரென்று எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகவும் துன்பமான ஒரு செய்தியை சம்பந்தமாக என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். இவ்வளோ காலம் 50-60 வருஷம் வரியமாக தந்த செல்வ காலத்திலிருந்து கூட இன்று வரைக்கும் சுரந்த அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தனி இளம் கேட்டது, மது கேட்டு, இது கேட்டு எல்லாம் ஒன்றுமில்லாக்கி பெருக்கிறோம். இப்போ பழையபடி சில கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பழையபடி ஒரு தமிழில் மட்டும் சொல்ல இல்லை, வேறு ஏதோ பேரை வச்சு வந்திருக்கிறார்கள். இவர்கள் நான் மண்டாட்டமாக கேட்டுக்கொண்டு தயவு செய்து பதவிக்காக உங்களை விற்காதீங்கள், மக்களை விற்காதீர்கள். மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. இந்த சுனாமி நேரம் அந்த வெந்நியில் எத்தனை கடிதம், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடிதம், ஒவ்வொரு நாளும் ஒரு கடிதம், அங்கே இப்படி நடக்குதுங்க அப்படின்ட்டு. கடைசியாக நான் விவரங்களை நான் பத்திரிகையில் சொல்லுவேன். நான் இதில் நேரங்க நான் சொல்ல மாட்டேன். 7-8 விதமான முறையில் அவராக கேட்டது செய்யுங்கன்னு ஒருவரும் செய்யலை. நான் ஜனாதிபதிக்கு முறையிட்டு, ஜனாதிபதி சரி எல்லோரும் பேருங்க பண்ணிட்டு சொல்லி ஜனாதிபதி எல்லா கட்சிக்காரரும் வந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி சொன்னார், அங்கே இன்னொரு 70,000. நான் என்ன பேசுகிறீர்கள், அங்கே ஒரு எண்ணம் குறைஞ்ச 3 லட்சம் மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். இதைத்தான் சொல்ல சத்தம் போட்டான் தமிழில். வாட் நான்சென்ஸ் ஐ டாக்கிங், வாட் நான்சென்ஸ் ஐ ஓகே. நான் 350-3,500 பேருக்கும் சாப்பாடு அனுப்பணும், துண்டு விட்டு சண்டை பிடிக்க சொல்லிட்டு தமிழில் சொல்லி போட்டு போடுவார். அந்த நேரம் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களை காப்பாற்றிக்கலாம், நல்ல சுகமாக காப்பாற்றிக்கலாம். ஆனர்லேருந்து முல்லைத்தீவு போகும் வரைக்கும் கடற்கரை வந்தோம், லகுன் பக்கம் எத்தனையோ அவுட்லெட்ஸ் இருக்குன்னு. அப்படி எத்தனையோ 1000 மக்கள். கடவுளே, அந்த மக்கள் பட்ட துன்பம். பிள்ளைகள் சாப்பாடு இல்லை, இப்போ பால் இருந்தால் சீனி இல்லை, சீனி இருந்தால் பால் இல்லை, சாப்பாடு இருந்தால் ஆள் இல்லை, ஆள் இறந்தவர் பட்டி பார்த்தால் உடலுக்கு ஒன்றும் இல்லை. இப்படியான நிலைமையில் இருந்த மக்களை கைவிட்டுட்டு வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒன்று சேர்ந்துட்டோமா. நான் யாருன்னு சொல்ல இல்லை, உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொல்ல போகிறது, தந்தை செல்வா உருவாக்கின கூட்டணி, தமிழர் கூட்டணி. தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் தொந்தமன் ஆகி சேர்ந்து உருவாக்கினது. அதை நானே நின்று உருவாக்கினான். கடைசியாக தந்தை செல்வா சாகக்கு முந்தி என்னோட வந்து என்னோடையும் கழிச்சு போட்டு போய்த்தான் அடுத்தடுத்த நாள் மூச்சாகி விழுந்து 2 கிழமையாக இருந்தவர். அவர் என்னுடைய கேட்டுக்கொண்டது, நீங்கள் கொழும்புக்கு வந்தால் ரிமைண்ட் மீ, சில விஷயத்தை சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தன்னு சொன்னேன். ஜிஜி பொன்னம்பலத்தை கலைஞர் கருணாநிதியின் வழக்கை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வழக்கு முடிஞ்சு நான் வேறு அவர்கிட்ட பயணம் சொல்ல வேறு, தம்பி கீப் த ஃப்ளாக் ஃப்ளைங், கீப் த ஃப்ளாக் ஃப்ளைக்காண்டி சொன்னது குமாரின் ஃப்ளாக் அல்ல, தண்டை ஃப்ளாக் அல்ல, கூட்டணி ஃப்ளாக்கை தான் கீப் த ஃப்ளாக் ஃப்ளைங். இப்போ நான் கேட்குறது, இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நான் விவரமாக விவரங்கள் சொல்லுவேன், குறிப்பிட்ட இடத்துல நான் சொல்லக்கூடிய சொல்லிட்டேன். நான் இப்போ கேட்பது, தந்தை செல்வா உருவாக்கப்பட்ட தமிழர் கூட்டணி, தந்தை செல்வா உயிரோடு இருக்கைக்கும் வரைக்கும் தமிழர் கூட்டணியோடைய அதையே சொல்லி வந்தேன். ஜீவனும் அப்படித்தான். இப்போ நான் இங்கே கேட்குறது, தமிழரசு கட்சி, தந்தையினுடைய வீராளி இப்போ தமிழரசு கட்சி ஓடுறார்கள். தந்தை கடுகளை விரும்பில்லை தமிழரசு கட்சி. தந்தை செல்லாத இருக்கைக்கு இல்லாக்கே போய் விடுதலை புலியோட பேசி சிறுவர் பேசித்தான் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்ன தமிழரசு கட்சியை துவங்கினேன். ஆகவே பணிவாக நான் வேண்டுகோள் மக்கள் எல்லாருக்கும் விடுவது, தமிழர் விடுதலை கூட்டணி உயிரோடு இருக்கின்ற, நான் உயிரோடு இருக்க மட்டுமல்ல, நான் எல்லா காலத்தையும் உயிரோடு இருக்கக்கூடிய வகையில் நான் செய்து வச்சிருக்கின்றேன். ஒரு கடன் கிடையாது, ஒரு வீடு எத்தனையோ லட்சம், ஒரு 100 லட்சம் போடக்கூடிய ஒரு வீடு. அதைத்தான் இப்போ எல்லாருக்கும் கண். தங்கினி அலை எடுத்துட்டான், அன்றைக்கி எடுத்துட்டான், தண்டை வெயில் அழி, நான் உண்ட வெயில். நான் ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் லண்டன்லேருந்து வந்தவன் திடீரெண்டு இந்த கந்தூருக்கு 40-50 பேரோட வந்து பூடி வச்சு தானாம் தலைவர். அவர் சேர்ந்து வழக்க போடுறார். எனக்கு கட்சியின் பேரில் அந்த வீடு இருக்குது, அந்த கட்சியின் பேர் கட்சியின் சொந்தம். அது 100 மில்லியன் ரூபாய் இன்றைக்கு பெறுமதி. நான் வாங்கின 10 மில்லியனுக்கு. ஆகவே நான் இப்போ கேட்பது, மக்கள் எல்லாரையும் 1-2 தந்தை செல்லா விட்ட வழியை அவர் காட்டிய வழிக்கு வாருங்கள். எல்லோரும் ஒன்று. நான் பதவிக்கு ஆசைப்படையில் நான் ஒதுங்குகிறேன். வேணுமெண்டா தமிழரசு கட்சியில் உள்ள ஒத்தனை பேரையும், அத்தனை தலைவர்களையும், அத்தனை ஆதரவாளர்களையும் நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்வது, தமிழர் விடுதலை கூட்டணி எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒன்றாக தமிழர் விடுதலை கூட்டணியில் சேர்ந்து இந்த தமிழர் விடுதலை கூட்டணியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அதுதான் நீங்கள் தந்தை செல்வாக்கு செய்யக்கூடிய மரியாதை. அதுதான் நீங்கள் இறந்து போன எங்களுடைய மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய ஆத்மா சாந்தியடைய உதவும் நான் கேட்டேன்.